மேனுஃபேக்சரிங் சேலஞ்சஸ் இன் டாக்குமெண்டேஷன். அதாவது உணவு உற்பத்தி தொழிலில் ஆவணங்களை பதிவு செய்வதற்கு மட்டுமல்லாமல் ஆவணங்கள் எதற்காக தேவைப்படுது என்னும் தலைப்பில் பேசுவதற்காக திரு வைத்தியநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வைத்தியநாதன். உணவு உற்பத்தி தொழிலுக்கு தேவையான அடிப்படை ஆவணங்களும் அதற்கான சவால்களையும் பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன். நமது வளர்ச்சிக்கும் நமது முன்னேற்றத்துக்கும் இது ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் என நான் நம்புகிறேன். முதல் நம்ம உணவு துறைன்றதுனால நமக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னா, நமக்கு FSSAI சர்டிபிகேட் தேவைப்படும், GST சர்டிபிகேட் தேவைப்படும், MSME சிறு குறு தொழில்ன்றதுனால MSME சர்டிபிகேட் நமக்கு தேவைப்படும், கார்பரேஷன் சர்டிபிகேட் அதாவது கார்பரேஷன் லைசன்ஸ் தேவைப்படும், நமக்கு நம்ம ஊழியர்களுக்காக PF மற்றும் ESI தேவைப்படும். அதுவும் இல்லாம நமக்கு லேபர் லைசன்ஸ், ஃபயர் சேஃப்டி லைசன்ஸ், இது போன்ற நிறைய முக்கியமான ஆவணங்கள் நமக்கு நம்ம தொழிலை முன்னேறதுக்கும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போவதற்கும் நமக்கு தேவைப்படும். FSSAI பொறுத்தவரை நமக்கு வழங்கியவர்கள் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தான் நமக்கு FSSAI சர்டிபிகேட்டை வழங்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு உணவு தயாரிக்கும் நிறுவனம் அவங்க கோட்பாட்டுக்கு கீழே வருதான்ற முக்கிய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்து நமக்கு சர்டிபிகேட் வழங்குவாங்க. இது ஒரு எக்ஸ்பைரி உள்ள சர்டிபிகேட். நாம எக்ஸ்பைரி டேட்ல இருந்து 30 நாளுக்கு முன்னாடியே நாம எக்ஸ்பைரி ஆகாம இதை ரெனியூவல் பண்ணி ஆகணும். அது மிகவும் கட்டாயமான ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒவ்வொரு வருடமும் நம்ம வருட வருமானத்தை நம்ம FSSAIல காட்டியே ஆகணும். இதுவும் நம்மளோட சவால்கள் தான். இதை நம்ம முக்கியமா கவனித்தே ஆக வேணும், இல்லைன்னா அபராதத்துக்கு உள்ளாகும். அதனால இது ஒரு முக்கியமான சவாலா நம்ம பார்த்தாகணும். ரெண்டாவது, நமக்கு முக்கியமான நம்ம துறையில முக்கியமான ஒரு சர்டிபிகேட்னா GST சர்டிபிகேட். 40 லட்சத்துக்கு கீழ் வருட வருமானம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த சர்டிபிகேட் தேவையில்லை. ஆனால் நாமளும் வளருவோம், கண்டிப்பாக வளர்ச்சியை நோக்கி தான் போவோம். அதனால எந்த ஒரு நிறுவனமும் GST சர்டிபிகேட்டை எடுத்துக்கிறது நல்லது. அது நமக்கும் நல்லது, நாம கொண்டு போய் நம்ம பொருளை சேர்க்கிற இடத்துக்கும் அது தேவையா இருக்கும். அதனால GST சர்டிபிகேட் ரொம்பவே முக்கியம் நமக்கு. அதுல இருக்க சவால்கள்னு நம்ம பார்த்தோம்னா, மாதம் நாம நம்மளோட சேல்ஸும் நம்மளோட பர்ச்சேஸையும் நம்ம ஃபைல் பண்ணணும். அதுக்கு GST1, GST3B போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு ஒரு முழு புரிதல் இல்லாம இருக்கும். அதற்கான உதவியை நம்ம சங்கமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருந்தாலும், என்ன உதவி தேவைப்பட்டாலும் சங்கத்துல நாம எல்லாரும் சேர்ந்து பேசி புரிந்து கொண்டு நாம GST பத்தின ஒரு புரிதலுக்கு வருவோம். பின் வருவர்களும் பேசுவாங்க GST பத்தி. அடுத்தது நாம முக்கியமா பார்க்க வேண்டியது MSME சிறு குறு தொழிலுக்கான ஒரு லைசன்ஸ் தான் MSME, ஒரு சர்டிபிகேட். இதை உத்தியம் சர்டிபிகேட்னு நாம சொல்லுவோம். உத்தியம் சர்டிபிகேட் எந்த அளவுக்கு முக்கியம்னா, அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து சப்சிடிஸா இருக்கட்டும், லோன்ஸா இருக்கட்டும், நமக்கு அனைத்து சேவைகளும் நமக்கு உத்தியம் மூலமா தான் சேரும். இது ஒரு காலவணை இல்லாத சர்டிபிகேட். இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அதனால நாம சர்டிபிகேட் எடுக்கும் போது நம்ம விவரங்களை மட்டும் தெளிவாகவும் கரெக்டாகவும் கொடுத்தா போதும். லைஃப் லாங் நமக்கு அந்த சர்டிபிகேட் உதவிகரமா இருக்கும். அடுத்து நாம பார்க்க வேண்டியது கார்பரேஷன் லைசன்ஸ். கார்பரேஷன் லிமிட்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஃபேக்டரியும் கண்டிப்பாக கார்பரேஷன் லைசன்ஸ் எடுத்தாகணும். நமக்கு ஆடிட் வர்றவங்களா இருக்கட்டும், FSSAI செக்கிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா GST கவுன்சில் இருந்து செக்கிங்கா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கார்பரேஷன் லைசன்ஸ் கேட்பாங்க. கார்பரேஷன் லைசன்ஸ் இல்லாமல் செயல்பட்டா அது சட்டவிரோதம் ஆகும், அது இல்லீகல் ஆகும்னு கவர்மெண்ட் ரூல்லையே இருக்கு. அதனால கார்பரேஷன் லிமிட்குள்ள இருந்தா நமக்கு கார்பரேஷன் சர்டிபிகேட் தேவைப்படும். பஞ்சாயத்து லிமிட்குள்ள இருந்தா நமக்கு பஞ்சாயத்து சர்டிபிகேட் நிச்சயமாக தேவைப்படும். அடுத்து நாம ஊழியர்களுக்கு நாம கொடுக்குற 2 முக்கிய ஸ்கீம் தான் PFம் ESIயும். ஃபர்ஸ்ட் PFனா என்ன பார்ப்போம். PFனா ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது ஊழியர்களுக்கு வருங்கால பண உதவியும் ஒரு ஊக்கத்தொகையும் அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸா கொடுக்குற கவர்மெண்ட் ஸ்கீம் தான் PF. அதாவது ஒரு நிறுவனத்திற்கு 20 அல்லது 20க்கு மேற்பட்ட ஊழியர்கள் ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறாங்கன்னா
அவங்க கண்டிப்பா பிஎஃப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். இது கவர்மெண்ட் ரூல். பிஎஃப்னா அவங்களுக்கு ஒரு சேவிங் ஸ்கீம் மாதிரி. அதாவது பிஎஃப் ஒரு ஊழியரோட பிஎஃப் அக்கௌண்ட்ல போய் சேர்ற பணம் அந்த ஊழியரின் மாத வருமானத்தில் இருந்து 12% ஒரு பங்காகவும் இன்னொரு 12% நிறுவனத்தின் சார்பாகவும் அந்த ஊழியருக்கு போய் சேரும். இதுதான் ஒரு பிஎஃப் அக்கௌண்டோட பங்களிப்பு பாகமாக 2 பாகமா போய் சேரும் அவங்களுக்கு. அவன் பிஎஃப் பொறுத்த வரைக்கும் எப்ப வேணா எடுத்துக்கலாம். அதாவது அந்த ஊழியருக்கு ஒரு அவசர தேவை இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ன்றதுனால இபிஎஃப்ஓ என்ற சைட்ல போய் எப்ப வேணா அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்க எடுத்துக்கலாம். இது ஒரு சேவிங் ஸ்கீம் தான். அடுத்தது இஎஸ்ஐ பார்த்தோம்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். அதாவது ஒரு ஊழியருக்கு மருத்துவ தேவை பத்தின விஷயம் தான் இஎஸ்ஐ. மருத்துவ தேவை இருக்கிற அரசு ஸ்கீம் தான் இஎஸ்ஐ. இஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்துல 10 அல்லது 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்காங்கன்னா இஎஸ்ஐ ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அதுவும் கட்டாயம். இஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊழியரோட மாத சம்பளம் 21,000 ரூபாய் 21,000 ரூபாய்க்கு கீழே இருந்தாதான் அந்த நிறுவனம் இஎஸ்ஐக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதாவது அந்த ஊழியருக்கு 21,000 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா இஎஸ்ஐக்கு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஎஸ்ஐயும் அதோட பங்களிப்பு 2 பாகமாகும். ஒரு பாகம் அந்த ஊழியரின் மாத வருமானத்தில் இருந்து 0.75% போய் சேரும். இன்னொரு பாகம் நிறுவனத்தின் சார்பாக 3.25% அந்த இஎஸ்ஐ அக்கௌண்ட் ஊழியரோட இஎஸ்ஐ அக்கௌண்ட்டுக்கு போய் சேரும். இதுவும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமு. இதெல்லாம் நமக்கு நிச்சயமா தேவைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நாம வளர்றோம், நாம கூட எல்லாமே வளருதுன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் நமக்கு சொல்லி இருக்க ஒரு அவசியமா நான் கருதுறேன். 2வது, இதை தவிர்த்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா லேபர் லைசன்ஸ் இருக்கு, பேக்கிங் லைசன்ஸ் இருக்கு, ஃபயர் சேஃப்டி லைசன்ஸ் இருக்கு. இது போன்ற நிறைய ஆவணங்கள் நம்ம தொழிலுக்கு மிகவும் அவசியமானவை தான். ஆனா நாம வளர்றதுனால இந்த ஒரு ஆவணங்கள் எல்லாம் வெறும் பேப்பர் ஒர்க்காவோ இல்ல ஒரு கடமையாவோ பார்க்காம நாம தயாரிக்கும் பொருளோட ஒரு ஆதாரமாகவும் ஒரு தரமாகவும் இந்த விஷயங்கள் இந்த ஆவணங்கள் எல்லாமே ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நம்பிக்கையாவும் இருக்கும்னு நான் நம்புறேன். இதோட முக்கியத்துவத்தை நாம ஃபர்ஸ்ட் உணரணும். அப்பதான் இது ஒரு கவர்மெண்ட் நம்ம மேல திணிக்கிற ஒரு விஷயமா இல்லாம இது நமக்கு தேவைன்றது நமக்கு புரியணும். இதை நான் நம்புறேன். உங்களுக்கும் போய் சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி.